சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பெங்களூருவிலிருந்து விமானப்படை விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் வரவேற்பு அளிப்பர். விமான நிலையத்திலிருந்து MiG-17 ஹெலிகாப்டர் மூலம் INS கடற்படை தளத்திற்கு செல்லும் பிரதமர் கார் மூலம் நேரு உள் விளையாட்டு அரங்கம் சென்று அங்கு நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு கேலோ இந்தியா போட்டிகளை துவக்கி வைக்கிறார். கேலோ இந்தியா போட்டிகள் முதன்முறையாக தமிழ்நாட்டில் துவங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடக்க விழாவின் போதே டிடி பொதிகை சேனலை டிடி தமிழ் என்ற பெயரில் தொடங்கி வைத்து 250 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒளிபரப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். விழாவை முடித்துவிட்டு சாலை மார்க்கமாக காரில் ராஜ்பவன் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி இரவு அங்கேயே தங்குகிறார். அப்போது பாஜக நிர்வாகிகளை சந்திக்கவும் பிரதமர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 20ஆம் தேதி காலை 9 மணிக்கு ராஜ்பவனில் இருந்து சென்னை விமான நிலையம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி விமானப்படை விமானம் மூலம் 10:20 மணிக்கு திருச்சி விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் ஸ்ரீரங்கம் செல்லும் பிரதமர் மோடி 2.5 கிலோமீட்டர் காரில் சென்று ரங்கநாதர் கோவிலுக்கு சென்றடைவார். ரெங்கா கோபுரம் அருகே பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட உள்ளது. பின்னர் கோபுரத்திலிருந்து கருடாழ்வார் சன்னதிக்கு நடந்தே சென்று பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்வார். கோவிலுக்குள் செல்லும் பிரதமர் மோடி ஆஞ்சநேயர் கோவிலில் தரிசனம் செய்து கொடிமரத்தை வணங்கி ரங்கநாதருக்கு தீபாராதனை காட்டி பூஜை செய்கிறார். பரமபத வாசலை பார்வையிடும் பிரதமர் ரங்கநாச்சியார் சன்னதியிலும் வழிபாடு முடித்துவிட்டு கம்பர் மண்டபத்தில் தியானம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளேயே 1.5 மணி நேரத்திற்கு மேல் பிரதமர் இருப்பார் எனவும் கூறப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து மதியம் 12:45 மணி அளவில் ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் புறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி பிற்பகல் 2 மணி அளவில் அங்கு சென்றடைவார். அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு ராமநாத சுவாமி கோவிலில் புனித தீர்த்த நீராடி வழிபாடும் நடத்துகிறார். அத்தோடு ராமரின் வரலாற்றை விளக்கும் தெய்வீக இசை நிகழ்ச்சியான பஜனையிலும் பிரதமர் மோடி பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதியம் 2:45 மணிக்கு ராமநாத சுவாமி கோவிலுக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து இரவு 7:20 மணிக்கு தான் புறப்படுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமநாத சுவாமி கோவிலிலிருந்து புறப்பட்டு அங்கிருக்கும் ராமகிருஷ்ணா மடத்தில் தங்கும் பிரதமர் மோடி மறுநாள் 21ஆம் தேதி காரில் சாலை மார்க்கமாக அரிச்சல் முனைக்கு செல்கிறார். அரிச்சல் முனையில் பூஜை செய்து வழிபாடு நடத்திய பின்னர் கோதண்ட ராமசுவாமி கோவிலிலும் வழிபாடு நடத்துகிறார். அதன் பிறகு ராமர் பாலம் உள்ள இடத்தை பார்வையிடுகிறார். தொடர்ந்து ராமேஸ்வரத்திலிருந்து புனித நீரை எடுத்துக்கொண்டு மதுரை விமான நிலையம் செல்கிறார் பிரதமர் மோடி. 21ஆம் தேதி மதியம் 12:35 மணி அளவில் மதுரையிலிருந்து புறப்பட்டு பிற்பகல் 3:45 மணிக்கு டெல்லி சென்றடையும் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த நாள் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.